வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் இதில் என்ன காய்கறியே போட்டேன்னு தெரியாத மாதிரி ஒரு புலாவ் தாங்க. இதில் வந்து நான் கேரட் மட்டும் சேர்த்து ஒரு புலாவ் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்தா தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சூப்பரான ஒரு கேரட் புலாவ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அதே மாதிரி 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இதில் நான் அந்த பேஸ்ட்டை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் பச்சை மிளகாய் தனியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போன பிறகு புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது காரத்துக்கு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் வதக்கியாச்சு. சோயா சக்கும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், சின்னதாக இருக்கிறத. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இந்த டைமில் 2 கேரட்டை நல்லா மழை அரைச்சி இது கூட சேர்த்து வதக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு கேரட்டை அதில் தெரியாது, யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. நான் இது கேரட் மட்டுமே சேர்த்துருக்கேன். அதனால் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கேரட்டை வந்து எடுத்து வைக்காமே சாப்பிட்ருவாங்க. இந்த டைமில் 2 கப்பு தண்ணி, நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன், புழுங்கல் அரிசி. அதில் தான் 1க்கு 2 வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு அரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாசுமதியில் செய்யணுன்னா 1க்கு 1.5 சேர்த்துக்கோங்க. சீரக சம்பாவில் செய்கிறீங்கன்னா 1க்கு 2 வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காரெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரெல்லாம் நல்லா கொதிக்கிட்டோம். ஓரளவுக்கு கொதித்த பிறகு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு 2 விசில் 5 நிமிஷம் வைங்க. நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப அதிகமாக நீங்கள் சவுண்டெலாம் வைக்க வேணாம். 2 விசில் 5 நிமிஷம் கரெக்டான ஒரு பக்குவத்தில் வெந்து வந்துடும். பாருங்கள், கமன்னு நம்மளுடைய கேரட் புலாவ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.